Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல வாழைப்பழங்கள் ரொம்ப பழுத்திருக்கு அப்படின்றப்போ இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி செய்யறதும் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 வாழைப்பழங்கள் இந்த மாதிரி எடுத்துர்க்கேங்க. இது ரொம்ப பழுத்திருக்கு. இந்த மாதிரி பழங்கள் வந்து நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 5-6 முந்திரி வந்து சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலாம். லைட்டாக முந்திரி வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். குறைவான தீயில வச்சு இது வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு. உங்களுக்கு காஞ்ச திராட்சை ஃபுல்லாக நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். உப்புமாக்கு நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அந்த ரவை. 1 கப் ரவைன்றது வந்து 150 கிராம் ரவை இருக்குங்க. குறைவான தீயில வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. அந்த நெய்லேயே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுப்படட்டும். உங்களுக்கு நல்ல வாசனை வரும். அதே மாதிரி நல்லா சூடாகணும். இது வந்து பனானா ஷீரா அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த ஸ்வீட்டு. அதே ஸ்வீட் வந்து நம்ம இன்றைக்கி ரொம்ப பழுத்த வாழைப்பழங்களை வச்சு செஞ்சுருக்கோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேசரி மாதிரியே இருக்குங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பழங்களை சேர்த்திக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 4 வாழைப்பழங்கள்ன்றது வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க. இது ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்திருச்சுன்றனால நீங்கள் ரொம்ப வந்து கலந்து விடணும்னு தேவை கிடையாது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்திக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லி அளவுக்கு பால் இருக்குங்க. இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க இந்த ரவை வந்து பால்லையே நல்லா வேகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். நம்ம எப்பயுமே வந்து பைனாப்பிள் கேசரி அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பால் எதுவுமே இல்லை, நல்லா இழுத்துருச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்தா போதுங்க. ஏன்னா நம்ம பழங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்தா போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வரட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நல்லா பிரைட்டான எல்லோ கலர் சேர்த்திருக்கேங்க. இது ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இந்த ஒயிட் கலர்லேயே இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு சுவையான இந்த ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இந்த 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறனால உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சுவையான வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.